வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். வடசென்னை 8/3/2025 உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பாக வழங்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் மகளிர் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பாக துறைமுகம் தொகுதியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் விளையாட்டு போன்ற நிகழ்ச்சியில் சாதித்த பள்ளி மாணவர்களுக்கு கௌரவித்து விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக யார்கண்ணன் திரைப்பட இயக்குனர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவங்கி இதனை தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சாதித்த பள்ளி மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. மேடையில் பேசிய திரைப்பட இயக்குனர் யார்கண்ணன், பெண்கள் இல்லை என்றால் ஆண்கள் எந்த ஒரு சாதனையும் செய்ய முடியாது. ஆண்களுக்கு அனைத்து முன்னேற செல்ல பெண்கள் ஒரு பெரிய சக்தியாக இருக்கின்றனர். மேலும் பல துறையில் பெண்கள் சிறப்பாக முன்னேறி வருகின்றனர் என்று தெரிவித்தார். அப்படியே இருங்க, அப்படியே நில்லுங்கண்ணா, ஒரு நிமிஷம்ண்ணா. ஓகேண்ணா, வீடியோ ஓடி, ஒரு நிமிஷம், ஒரு வீடியோ ஒரு நிமிஷம். போதுண்ணா, ஓகேவா? ஓகே, இங்கே பாருமா. ரெடி ரெடி, இங்கே பாருங்க. நான் ஒரே நிமிஷம்ண்ணா, ஒரே நிமிஷம்ண்ணா, அப்படியே இருங்க, வீடியோ ஓடுது. அப்படியே கொஞ்சம் திரும்பினா மாதிரி இங்கே பாருங்க. அப்படியே இருங்க. ஓகே, வாமா. வாங்கய்யா, ஊக்கப்படுத்துங்க. வாங்க, நீங்களாம் வாங்க. விஜயலட்சுமி என்ன ஒவ்வொருத்தர் பேரா மகளிர் தினம் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, பெண்ணினம் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, மகளிர் தினம் வாழ்கவே, நுகர்வோர் தினம் வாழ்கவே, நுகர்வோர் தினம் வாழ்கவே. அனைத்து நுகர்வோர் சொந்தங்களையும் மீண்டும் மீண்டும் இருகரம் கூப்பி வருக வருக. இந்த இயக்கம் உங்களுக்காக இன்று மட்டுமல்ல என்றென்றும் உதவி புரிய காத்திருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பேராதரவு தந்த அனைத்து மகளிர் சகோதர சகோதரிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து இது உங்கள் தினம், அதனால்தான் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. டீ பிரேக் புத்துயிர் அளிக்கிற வகையிலே சகோதரி நம்ம குழந்தை சுத்திலேகா அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய முயற்சியை பெரிதாக்கி உலக அளவிலே பேசப்படுகின்ற ஒரு செல்வியாக வர வேண்டும் என்று தெரிவித்து அவருக்கு விருது வழங்கி கௌரவ
ஆரம்பிச்சேன்னா சாயந்தரம் அவங்க வரும்போது ஹஸ்பண்ட் கூட குழந்தைங்க கூட பார்க்குக்கு போகணும், பீச்சுக்கு போகணும் அப்படின்னு. இந்த பேண்டமிக் அப்புறம் இருக்கிற ஒரு பெர்செப்ஷன் சேஞ்சு, அந்த பெர்செப்ஷன் சேஞ்சுக்கு மீடியாவும் ஒரு பேட்டர்ன் வச்சுக்கலாம். இந்த சொசைட்டில அவங்க அந்த ஒரு 2 வருஷம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஒருத்தரை மட்டும் பார்த்து அவ்வளோ நாள் பார்க்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட இருந்தாங்க. எப்போ ஃபுல் டைம் பார்க்க ஆரம்பிச்சாங்களோ பிரச்சனைகளும் ஃபுல் டைமாவே வர ஆரம்பிச்சது. தென் வாட் ஹேப்பன்? தே செட் இல்லை, நம்ம எது கேட்டாலும் கேள்வி கேட்குறாங்க, இது ஏன் வேணும் அது ஏன் வேணும். ஏன்னா அப்போதான் அவங்க வந்து வீட்டில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஓ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்குறாங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுறாங்க, இங்கே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே, கொரோனா அப்போ நம்ம வந்து இவ்வளோதான் செலவு பண்ண முடியும், அப்படியே இப்போ மட்டும் நீ அதிகமாக செலவு பண்ணுற. இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சோடனே என்னாச்சு, லைட்டாக வந்து ஒரு ஸ்பார்க் விழுந்துச்சு, அது நல்லாவே பற்ற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது கிராஜுவலாக ஆரம்பிச்சு எங்கே வந்து நிற்குது, ஃபேமிலி கோர்ட் வரைக்கும் வந்து நிற்குது. நம்ப மாட்டீங்க, நான் ஈவினிங் வீட்டுக்கு வந்தால் என் வைஃப் எனக்கு காஃபி போட்டு தரலைன்னு பிரச்சனை பண்ணி அதில் ஆரம்பிச்சு வந்து நிற்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இதில் ஃபார் எவர் இருக்கா? அப்போ முதல்ல சொன்ன அந்த மானே தேனே பொன்மானே பொன்மயிலே அதெல்லாம் எங்கே போச்சு? அப்போ அதெல்லாம் டைமுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் கொஞ்சம் பறந்து போச்சு. அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல தான் many women realized எனக்குன்னு ஏதாவது ஒரு வாங்கணும், எனக்கு ஒரு செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் கொஞ்சம் லைட்டாக மிச்சம் பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, அரிசி டப்பாக்குள்ள போட்டு வைப்பாங்க, அங்கே போட்டு வைப்பாங்க, சிட்டில போடுவாங்க. இப்போ ஒவ்வொரு விதத்தில் அவங்க கையில் மணி ரொட்டேஷன்ல இருந்துட்டே இருந்தது. ஸோ தே ஹேட் ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது ஒரு இன்டைரக்ட் மெத்தட்ல இருக்குது. சேலரி கிடைக்கிற மாதிரி ஒரு டைரக்ட் மெத்தட்ல இருக்கு, இன்டைரக்ட் மெத்தட்ல ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அந்த சேர்த்து வைக்கிற அந்த பணத்தை. இன்கேஸ் ஹஸ்பண்ட் ஏதாவது குறைஞ்சு சொன்னாங்க பரவாயில்ல நம்ம அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு விழிப்புணர்வு இருந்தது. இது எல்லாமே கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. கதையில் ஸோ என்னாச்சு, இவங்களுக்கு அப்போ தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க எனக்கும் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தேவை. தட் இஸ் when many women realize that financial importance ஒரு லேடிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அவங்களோட ஒவ்வொரு தாட் ப்ராசஸ்க்கும் பின்னாடி வந்து அவங்களோட ஃப்ரீடத்துக்கும் பின்னாடி they wanted an independence which is not given by husband or anybody else, but it is money, the financial independence. எனக்குன்னு ஒரு பொட்டு வாங்கணும், இல்லை என் ஹஸ்பண்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், இல்லை குழந்தையோட பர்த்டேக்கு ஏதாவது ஒன்று கிஃப்ட் பண்ணணும், நானா பண்ணேன்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த ப்ரைடு இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய லேடிஸ் கிட்ட நீங்கள் அந்த டைமில் பார்க்கலாம். இது நான் என்னோட உழைப்பில் நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது they find it a great pleasure, அதில் ஒரு ப்ரைடு நினைப்பாங்க. ஸோ இந்த டைமில் தான் நிறைய பேர் அவங்களோட பெர்செப்ஷன் மாற்றினாங்க. தட் நான் வந்து அவ்வளோ நாள் நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன், now I want a job. ஸோ ஒரு ஜாப்ன்னு இருக்கிறது ஃபார் எனி விமன், அது செல்ஃப் எம்ப்ளாய்டாக கூட இருக்கலாம். நிறைய பேர் இந்த பேண்டமிக் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஊர்கா பிஸ்னஸ்லேருந்து, இந்த தொப்பு பவுடர் பிஸ்னஸ்லேருந்து, நிறைய இந்த ரசப்பொடி அந்த பொடி இந்த பொடின்னு நிறைய வந்து ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்த ஒர்க் எல்லாமே அவங்க வீட்டிலேருந்து பண்ண ஆரம்பிச்சு. இப்போ யூடியூப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் அதே செல்ஃப் எம்ப்ளாய்ட் செல்ஃப் எக்யூப் லேடிஸ் இருந்த கொஞ்சம் அங்கே இங்கேருந்து புரட்டி வச்சிருந்த காசு போட்டு பண்ண ஆரம்பிச்சு. அண்ட் அதை பார்த்து நிறைய ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் இஸ் கிவிங் சோ மெனி ஸ்கீம்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. இந்த ஸ்கீம்ஸை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரினர்ஸாக இருக்கிற எத்தனையோ பெண்கள் நம்மளோட சொசைட்டியில் இருக்கு. அண்ட் தமிழ்நாடுல அந்த ரேஷியோ பார்க்கும்போது ரொம்ப அதிகம். த கர்ஜ் இன் த விமன் இன் தமிழ்நாடு வந்து ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் அவங்க எல்லாருமே வந்து புரிஞ்ச ஒரே காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து எனக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி ஒர்க்னு சொல்லும்போது யூஸ்வலி பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துல நான் எப்பவுமே சொல்லுவேன், பெண்கள் ஒரு சிங்க பெண் தான். ஏன் தெரியுமா, காலையில வந்து 5 மணிக்கோ இல்லை 4:30 மணிக்கோ எழுந்துச்சு காலையில பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சு, குழந்தைங்களுக்கு அனுப்ப வேண்டிய லஞ்ச் பாக்ஸ், மத்தியானம் அவங்க எடுத்துட்டு போக வேண்டிய லஞ்ச் பாக்ஸ், சாயந்தரம் வந்து பண்ண வேண்டிய ஏதாவது ஒரு டிஃபன் இருக்குன்னா இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு அவங்களும் ரெடி ஆகி பிள்ளைங்களையும் ரெடி பண்ணி வீட்டில் இருக்கிற மற்ற எல்லா வேலையும் பண்ணி வீடெல்லாம் கூட்டி பெருக்கி தொடச்சி இதெல்லாம் பண்ணி முடிச்சுதான் அவங்க வேலைக்கே போவாங்க. ஆனால் கரெக்டாக 8:30க்கு கிளம்புனா 9 o'clock ஆஃபீஸ் போகலாம். அப்போ எங்கே நடந்தது அந்த டைம் ப்ரிசிஷன்ஸ், அவ்வளோ பஞ்சுவல். வேறஸ் யூ லுக் அட் த ரேஷியோ ஆஃப் வாட் த மென் டஸ். காலையில் எழுந்துப்பாங்க, அவங்க கொடுக்கறது பேர் மினிமல்
ஒரு 10% ஆண்கள் தான் காலையில் எழுந்து வைஃபுக்கு வந்து காய்கறி கட் பண்ணி கொடுக்கறதோ இல்லை பேசிக் அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய மென் வந்து ரிலேட்டிவ்லி லெஸ் வென் கம்பேர்ட் டு த மாஸ் தட் வி லுக் அட். அப்படி இருக்கும்போது இவங்க இவ்வளோ தூரம் வேலை பண்ணிட்டு கரெக்டான டைம்ல லேட் மார்க் ஆகக்கூடாது, பயோமெட்ரிக்ஸ்ல லேட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி கரெக்டான டைம்ல எத்தனை வண்டி மாறினாலுமே சென்னை சென்ட்ரல் இருந்து காலையில் பார்த்தீங்கன்னா செங்கல்பேட்டு அத்தனை பெண்கள் ஓடுவாங்க, 9 மணிக்கு கரெக்டாக வந்து ஆஃபீஸில் இருப்பாங்க. அப்போ அவ்வளோ தூரம் அவங்க பண்றாங்கன்னா அவங்க வந்து உண்மையாகவே சிங்கப்பட்டு தானே. அவ்வளோ தூரம் அவங்க பண்றாங்கன்னா அந்த வில் பவர், நான் சம்பாதிக்கவும் வேணும், வீடையும் பேலன்ஸ் பண்ணணும், இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டிலேருந்து திரும்பி ஆஃபீஸ்ல. வணக்கம். தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இன்று மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். தலைமை நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தார்கள். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வருடம் இதே தினத்தன்று இன்னும் சிறப்பாக மேலும் சிறப்பாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் ஊடகம் மூலியமாக என்னுடைய உறுதியையும் நன்றியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெண்களும் அபரிதமாக இன்றைக்கு பெண்கள் நம்ம இயக்கத்தில் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த பொறுப்பை வந்து மகளிருக்கு கொடுத்து அவங்க மூலமாகவே இந்த சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டது. அடுத்தது இதே போன்று இதே மாதத்தில் மார்ச் 15ஆம் தேதி உலக நுகர்வோர் தினமும் வருவதனால இரண்டையும் சேர்த்து வைத்துக் கொள்வதாக அனைத்து நிர்வாகிகளுக்கு மூலமாகவும் முடிவு செய்து இன்றைய அந்த நிகழ்ச்சி நடைபெற்றுகிறது. வழங்கி கொண்டிருக்கிறோம். அது முறைப்படி மனுவாக எழுதி கொடுத்து எங்களுக்கு தெரியும் வகையில், எங்கள் இயக்கத்தில் தெரிய வரும் வகையில் அதற்கான நடவடிக்கை அந்தந்த துறை அதிகாரிகளுக்கு அனுப்பி உடனே அதனுடைய நிவர்த்தியை செஞ்சு அவங்களுக்கு எங்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறோம்.